நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த 3ஆம் நாள் உபவாச ஜெபம் உம் சமூகத்திலே நாங்கள் வந்து ஆண்டவரே காத்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும். உம் வார்த்தையானது ஆண்டவரே அது ஜீவன் உள்ளது, அது பாதை காண்பிக்கக்கூடியது, சுகத்தை கொடுக்கக்கூடியது, குறைவுள்ளவனை நிறைவாக மாற்றக்கூடியது, அஞ்ஞானியை ஞானமாக மாற்றக்கூடியது, பேதைகளை ஞானமாய் மாற்றக்கூடியது உம்முடைய வார்த்தை. உம் வார்த்தையிலே ஆண்டவரை விடுதலை உண்டு. எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, இங்கு வந்த ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா செவிட்டு ஆவிகள் விலகி போகும்படி செபிக்கிறோம். காதுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே we take authority in Jesus name. ஒவ்வொருவர் பின்னாலே உம்முடைய அபிஷேகம் மாத்திரம் வெளிப்படட்டும். Every spirit works through people of God. We bind every spirit of God in the name of Jesus. Open their ears, open their understanding. In Jesus name we pray. Amen and amen. 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்கிற பொழுது, அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். Then Samuel took a stone and set between Mizpah and Shen and called the name of it Ebenezer, saying, Hitherto had the Lord had helped us. இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. So the Philistines were subdued, and they came no more into the coast of Israel, and the hand of the Lord was against the Philistine all the days of Samuel. நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நமக்கு எதிர்த்து வரக்கூடிய எல்லா விதமான வல்லமைகளையும் தேவன் முறியடிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க விரும்புகிறார். The long time battle, hallelujah, அநேக ஆண்டுகளாக போராடி கொண்டு வந்திருக்கிற ஒரு பிரச்சனையா இருக்கலாம், பழைய சூழ்நிலைகளா இருக்கலாம், பலவிதமான போராட்டமா இருக்கலாம். இந்த 3வது நாள் உபவாச ஜெபத்திலே ஆண்டவர் நமக்கு பேசுகிறது. இன்னைக்கு அந்த யுத்தங்கள், ஹல்லேலூயா, நெடுநாளாய் இருக்கக்கூடிய அந்த யுத்தங்களை கர்த்தர் நிறுத்த போகிறார். The long time battle will end up today. Hallelujah, hallelujah. கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை இந்த இடத்திலே நம்மோடு சொல்லுகிறார். Saturate your heart with God to get victory over your situation. Set right your heart. உன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக சிறைப்படுத்தி கொண்டால் உனக்கு அநேக நாட்களாய் உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த யுத்தங்களை கர்த்தர் முறியடிப்பார். இங்க நம்ம பார்க்கிறோம், ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேம், இந்த இடத்துல பார்க்கிற பொழுது சாமுவேல் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம், சாமுவேலின் நாளெல்லாம், கவனமா வாசிங்க, இந்த சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாயிருந்தது. சாமுவேல் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எதிரிகள் சாமுவேலையும் இஸ்ரவேல் தேசத்தையும் மேற்கொள்ள முடியவில்லை. புரியுதா? ஹல்லேலூயா. நீங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உங்க எதிரிகள், உங்களுக்கு எதிராயிருக்கிற சூழ்நிலைகள், உங்களுக்கு எதிராயிருக்கிற போராட்டங்கள் உங்கள் மேல் வராதபடி தேவன் காத்துக்கொள்ள கர்த்தரால முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அதற்கு தான் இந்த இடத்துல அவர் ஒரு பேர் வைக்கிறார். எந்த இடத்துல? மிஸ்பாவில். பிரைஸ் தி லார்ட். ஒரு
பெரிய ஒரு ஸ்டோன் அங்கே வச்சு ஒரு அடையாளமா இன்மட்டும் உதவி செய்தார் என்று சொல்லி அவருக்கு அந்த இடத்துக்கு ஹல்லேலூயா எபினேசர் என்று ஒரு பேர் வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா, இம்மட்டும் உதவி செய்தவர். நம்முடைய வாழ்க்கையிலே இம்மட்டும் தேவன் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அதற்கு முன்னால நடந்தது என்ன? எதற்காக இந்த கல் அங்கு வைக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்கள் 20 வருஷமாய் ஒரு போராட்டத்திலே இருந்தார்கள். 20 வருஷமாக பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவது மாத்திரமல்ல, அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களுக்கு இருந்த எல்லா விதமான மிலிட்டரி, ஹல்லேலூயா, ஆர்மி பீப்புள் யுத்தத்திலே மடித்து செத்து போய்விட்டார்கள். ஒரு பெரிய ஒரு இழப்பு வந்து விட்டது. இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த யுத்தம் பண்ணக்கூடிய எல்லா யுத்த புருஷர்கள் 30,000 பேர், இன்னொரு முறை 4,000 பேர் செத்து மடிந்து விட்டார்கள். எதற்காக என்றால் பெலிஸ்தருடைய கரத்திலே இவர்கள் மாட்டப்பட்டு மடிந்து விட்டார்கள். இப்பொழுது யுத்தம் பண்ணுவதற்கு ஒருவரும் இல்லை. ஜனங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் யுத்தம் வந்தால் எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுமே என்று சொல்லி அவர்கள் காணப்படுகிறார்கள். ஒரு நாள் அவர்கள் தீர்மானித்தார்கள். 4ஆம் அதிகாரத்தில் அவர்கள் நினைத்தார்கள், இனி நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமானால் இனி நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து கொண்டு வர வேண்டும். உடன்படிக்கை பெட்டி என்று சொன்னால் கர்த்தருடைய பிரசன்ஸ், தேவ பிரசனம், தேவனுடைய வல்லமை அதிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை, அவர்கள் எங்கே போகனாலும் இதை சுமந்து கொண்டு போகும், தேவனுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டும். அதிலே உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிறது மன்னாவும் ஆரோனுடைய கோலும் 10 கட்டளையும் அதிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை சுற்றிலும் தங்கத்தினாலே தகடு செய்து அதற்கு மேலே கேருபீன்கள் வைத்து அது தங்கத்தினால் செய்யப்பட வேண்டும். அது இப்படித்தான் செய்யப்பட வேண்டும் என்று இருந்தது. அதை பரிசுத்தம் இல்லாமல் யார் அதை தொட்டாலும் செத்து போய் விடுவார்கள். அவ்வளவு ஒரு தேவ பிரசனம், தேவனுடைய பிரசன்ஸ் அங்கு இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நாம பெற முடியவில்லையே என்று சொல்லி அவர்கள் ஹல்லேலூயா சாமுவேல் காலத்திலே ஹல்லேலூயா அவர்கள் நினைத்தார்கள், நாம் எப்படியாவது இந்த உடன்படிக்கை பெட்டியை நாம் எடுத்துக்கொண்டு வந்து விட்டால் நமக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். ஹல்லேலூயா, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும், அப்பொழுது நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா, உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து அந்த பாளையத்திலே கொண்டு வருகிற பொழுது எல்லாரும் உரத்த சத்தத்தோடு மகிழ்ந்து களி கூர்ந்து ஆர்ப்பரித்தார்கள். எதிரிகள் பார்த்தார்கள், பெலிஸ்தியர் இந்த தேசத்தில் ஒரு பெரிய சத்தம் வருகிறதே, அது என்ன என்று கேட்டார்கள். சொல்லுகிறார்கள், தேவன், அவர்களுடைய தேவன் வல்லமையுள்ளவர், அவருடைய உடன்படிக்கை பெட்டி அந்த இடத்திலே வந்திருக்கிறது. உடனே பெலிஸ்தியர் சொல்லுகிறார்கள், அது பயங்கரமான காரியம் அல்லவா? இந்த தேவன் தான் எகிப்தில் இருக்கிற தேவன்களையும் எகிப்தில் இருக்கிற ராஜாவையும் அழித்தது இந்த தேவன் தானே, இதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே, இனி நாம் ஒன்று செய்ய முடியாது என்று பயந்தார்கள். உடன்படிக்கை பெட்டியை கண்டு எகிப்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லி அவர்கள் நினைத்து அவர்கள் பயந்து கலங்கினார்கள். ஆனால் ஒன்று செய்தார்கள், நீ நாம விடக்கூடாது, எதிரிகளை எப்படியாவது அழிச்சிடணும், எப்படியாவது அவங்களை முறியடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானிக்கிற பொழுதுதான் அங்க 30,000 பேர், ஒரு இடத்துல 4,000 பேர், ஒரு இடத்துல 30,000 ஹல்லேலூயா சோல்ஜர்கள், யுத்தம் பண்ணுகிற புருஷர்களை வெட்டி சாய்த்து விட்டார்கள். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்னொரு கேள்வி, உடன்படிக்கை பெட்டி நம்ம கூட வந்துச்சு, ஆனா நமக்கு என்ன கிடைக்கல, வெற்றி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி உடனே சத்துருக்கள் பெலிஸ்தியர்கள் நினைத்தார்கள், இந்த உடன்படிக்கை பெட்டி வைத்து தானே அவர்கள் கொண்டாடுகிறார்கள், அந்த உடன்படிக்கை பெட்டி நமக்குள்ள கொண்டு வந்தால் நாமும் இஸ்ரவேலர்களை முறியடித்து விடலாம் என்று சொல்லி உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர்கள் ஹல்லேலூயா இஸ்ரவேல் தேசத்தில் போய் அதை கொண்டு வந்தார்கள். அதை கொண்டு வந்த பிறகு அந்த தேசம் எல்லாம் வாதையால அந்த இடத்துல நிரப்பினார் ஆண்டவர். ஏனென்றால் உடன்படிக்கை பெட்டி பரிசுத்தம் உள்ளது, அசுத்தமான இடத்துல இருக்கும்போது அது தேவ கோபம் அந்த இடத்துல வந்தது. உடனே இந்த உடன்படிக்கை பெட்டி சுருக்கமாக சொல்லி இங்கே வைக்கக்கூடாது என்று சொல்லி இஸ்ரவேல் தேசத்துக்கு எப்படியாவது அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி அனுப்பிவிட்டு 7ஆம் அதிகாரத்தில் 1 வசனம் 2 வசனத்தை வாசிக்க வேண்டாம், அதில் இருக்கிறது, அவர்கள் அந்த இடத்துல கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். உடன்படிக்கை பெட்டி இருந்தது,
ஆனால் மகிமை அவர்களை விட்டு விலகி போனது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? அல்லேலூயா, நம்முடைய இருதயத்தை சரிபடுத்தாமல், நம் இருதயத்தை கர்த்தர் முன்பதாக ஒழுங்காக வைத்து கொள்ளாமல், நாம் அல்லேலூயா வேதத்தை படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், உபவாசத்துக்கு வரோம், ஆராதனைக்கு வந்தால் எல்லாம் சரியாயிடும் நினச்சிக்கிட்டு இன்னைக்கு தோல்வியிலே இன்னைக்கு காணப்படுகிறோம். இன்னைக்கு எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் தோல்வியில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அதே தவறு தான். அவங்க உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்தார்கள், ஆனால் ஆண்டவர் மேலே அவர் நம்பிக்கை வைக்கவில்லை. ஆண்டவரை விட்டு விலகி அந்த பெட்டி மேலே, உடன்படிக்கை பெட்டி மேலே நம்பிக்கை வைத்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கல, ஆண்டவரை தேடவில்லை, ஆண்டவருடைய சமூகத்தை தேடவில்லை. விட வேண்டிய காரியங்களை விட்டு விலகாமல் எப்படியாவது உபவாசம் பண்ணினால், எப்படியாவது ஹல்லேலூயா ஸ்தோத்திர புக்கு ஒரு நல்லா வாசித்து விட்டால், எப்படியாவது ஹல்லேலூயா இரவு ஜெபத்தில் கலந்து கொண்டால், எப்படியாவது இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணா விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் ஒரு தவறான பாதையில போய் கொண்டிருக்கிறோம். நல்லா ஜெபிக்கிறேங்க, இரவெல்லாம் ஜெபிக்கிறேங்க, பகலெல்லாம் ஜெபிக்கிறேங்க, 7 நாள் உபவாசம் பண்றேன், ஆண்டவரை தேடுறேன், காணிக்கை கொடுக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், ஆலயத்துக்கு நான் வருகிறேன், ஆனா ஏன் எனக்கு வெற்றி இல்லைன்னா காரணம் என்னவென்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டியை தான் கொண்டு வந்தார்கள், ஆனால் தங்களுடைய இருதயத்தை தேவன் பக்கமாக சரிபடுத்தவில்லை. இதை தான் 20 வருஷம் சாமுவேல் அமைதியாக இருந்தார். அல்லேலூயா. 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம் தேவனுடைய பெட்டி ஹல்லேலூயா அந்த இடத்துல 7ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது ஹல்லேலூயா அங்கே சொல்லப்படுகிறது, உடன்படிக்கை பெட்டியை வைப்பதற்காக அப்படியே கீரியாத்யாமின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டி எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசரையும் பரிசுத்தப்படுத்தினார்கள். ஏனென்று சொன்னால் உடன்படிக்கை பெட்டி யாரிடத்திலும் இருக்கக்கூடாது, அதற்கு தகுதி உள்ளவர்கள் அந்த இடத்துல வேண்டும் என்று சொல்லி அவனை பரிசுத்தப்படுத்தி, அவன் ஆசாரியனாய் இருந்ததினால் அவனை பரிசுத்தப்படுத்தி, அதெல்லாம் அவனை சுத்தமாக்கி பரிசுத்தப்படுத்தி அந்த உடன்படிக்கை பெட்டி 20 வருஷம் அந்த இடத்துல இருக்கிறது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் 20 வருஷமா புலம்புறாங்க, அழுகிறாங்க. 20 வருஷமா பெலிஸ்தியன் இவங்களை முறியடித்து நிர்மூலமாக்கி இவங்களை எல்லாத்தையும் அழித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 Samuel chapter 7 verses 2. பெட்டி கீரியாத் யாரிமிலே அநேக நாள் தங்கி இருந்தது, 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க உடன்படிக்கை பெட்டி இருக்குது, நமக்கு விடுதலை இல்லை. அப்பத்தான் அவங்க என்ன பண்ண, கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டார்கள். அப்பத்தான் ஆண்டவரை பார்க்குறாங்க, ஆண்டவரே உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சு, அதனால் வெற்றி இல்லை, ஜெயம் இல்லை, ஒரே தோல்வி தான் இருக்குது, இன்னும் அதே போராட்டத்தில் தான் போயிட்டு இருக்குது, அதே சூழ்நிலை தான் மாறவே இல்லை. அவங்க ஒரு நாள் கர்த்தரை நினைத்தார்கள், ஆண்டவரை நினைச்சாங்க. நினைப்பது மாத்திரமல்ல, ஆண்டவரை நோக்கி புலம்பினார்கள். இன்றைக்கு உன்னுடைய சூழ்நிலைக்காக, கர்த்தர் விடுதலை கொடுப்பதற்காக கர்த்தரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி புலம்ப வேண்டும், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி புலம்புகிற பொழுது அங்கே சாமுவேல் 20 வருஷம் அமைதியாக இருந்தார். ஏனென்று சொன்னால் இந்த 20 வருஷத்தில் சாமுவேல் பேச ஆயத்தமாக இல்லை. ஏன்னா இவர்கள் கர்த்தரை தேடவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தை தேடவில்லை. 20 வருஷமா அவருடைய வாழ்க்கை வேறு விதமாய் வாழ்ந்தது. அதுதான் இப்பொழுது சாமுவேல் சரியான நேரத்தில் அவருடைய இருதயம் கஷ்டப்பட்டு வேதனை. முன்னாலேயே நம்ம சொல்லுவோம், இந்த காரியத்தை செய்தாதீங்க பிரதர், இப்படி இருங்க, கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. சிலர் அந்த கஷ்டப்பட்டு உபத்திரப்பட்டு கண்ணீர் சிந்தி வேதனைப்படும் பொழுது தான் அப்போ தான் அது ஞாபகம் வரும். அநேகருக்கு அப்படித்தான். ஹல்லேலூயா. முன்கூட்டியே எச்சரிப்பு கொடுத்தா அவங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு முன்கூட்டியே இன்னைக்கு எச்சரிப்பு கொடுக்கிறாரு நினைத்து கொள்ளுங்க. இனி ஒரு விதமான உட்கார்ந்து அழுது புலம்பி இயேசுவேன்னு கூப்பிடுகிற அந்த பயங்கரமான நாட்கள் வருவதற்கு முன்பதாக இந்த 3வது நாள் உபவாச ஜெபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், கர்த்தரை நோக்கி கெஞ்ச வேண்டும், கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது 3வது வசனத்திலே, அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும்
யாவரையும் நோக்கி. சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறீர்கள் ஆனால் அந்நிய தேவர்களையும் அஸ்ரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். பாருங்க, ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியா கர்த்தர் எழுப்பினார். எழுப்பி இந்த 20 வருஷம் ஏண்டாவில் நீங்கள் பாடுபடுறீங்க, ஏன் தெரியுமா அப்படின்னு அவங்க அங்கே எடுத்து காமிக்கிறார். இந்த கஷ்டம் எல்லாம் எதுக்கு வந்தது, இந்த பிரச்சனை எல்லாம் எதுக்கு வந்தது, எப்படி இந்த காரியம். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அனுதினமும் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை நம்ம இழந்து விட்டோம். எதனால் இழந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால். உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு, ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க, தேவனெல்லாம் தேடுறாங்க, எல்லாம் பண்ணதான் வெற்றி கிடைக்கல, ஜெயம் கிடைக்கல, ஒரு ஆசீர்வாதம் வரல, எல்லாம் சாபமா இருக்குது, எதில் ஒரு முன்னேற்றம் இல்லை, எல்லாம் தோல்வியில இருக்கிறது. இவ்வளவு வருஷம். அப்போ ஒரு நாள் அவங்க சோர்ந்து போய் எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி கர்த்தர் சன்னிதானத்தில் வந்து புலம்பி அழுகிறாங்க. எப்பயுமே கர்த்தர் ஹல்லேலூயா புலம்பி அழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே வருவார். ஆனால் ஆசீர்வதிக்கிறது எப்போ ஆசீர்வதிப்பார்னா, நீ சரியாக வரைக்கும் ஆசீர்வதிக்க மாட்டார். அதை சரிப்படுத்துறதுக்கு தான் சாமுவேல் அங்கே வந்தார். முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி. இப்போ இவங்க என்ன செய்து கொண்டாங்க, ஏன் இந்த தோல்வி இவர்களுக்கு வந்துச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற விக்கிரங்களை விலக்கி போடு அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. என்ன விக்கிரகம்னா, அங்கே 2 பலமான ஒரு விக்கிரகத்தின் ஆவி அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது. அவங்க அதை பணிந்து கொண்டிருந்தாங்க. அஸ்தரோத்தின் ஆவியும் அல்லது பாகால்ங்கிறதான அந்த தெய்வத்தையும் அந்த வணங்கி கொண்டிருந்தாங்க. அஸ்தரோத் என்று சொன்னால் பாவமான இச்சைகளை தூண்டுகிற ஒரு ஆவி அஸ்தரோத். இரண்டாவது ஃபெர்டிலிட்டி, மூன்றாவது வயலன்ஸ், ஸ்பிரிட் ஆஃப் வயலன்ஸ். இந்த அஸ்தரோத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 3 குணங்கள் ஹல்லேலூயா இவர் அதை வணங்கி கொண்டிருந்தார்கள். இவருடைய வாழ்க்கை எப்படியாய் மாற்றப்பட்டிருந்தது. பாகாலை வணங்கி கொண்டிருந்தார்கள். பாகாலை என்ன நம்பினார்கள்? வெதர் கண்ட்ரோல். ஹல்லேலூயா. இந்த வெதர் கண்ட்ரோல், நத்திங் பட் மணி. ஹல்லேலூயா. பாகாலை வணங்குகிறவர்கள் அல்லது பணத்திற்காக வணங்கினார்கள். அவர்கள் நம்பினார்கள். அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் நம்பினார்கள். என்ன நம்பினார்கள்? பாகாலை வணங்கினால் நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கும். அந்த காலத்தில் இருந்த ஒரே தொழில் ஹல்லேலூயா விவசாயம். அப்ப மழை வந்தா தான் அந்த விளையும். எல்லாரும் லேண்ட் வச்சுக்கிட்டான், எல்லா விதமான அங்க தானியத்தை போட்டாங்க. அப்ப போய் அங்க அந்த கடவுளை வணங்கினா நல்ல மழை கிடைக்கும், நல்ல மழை வந்தா விளைச்சல் கிடைக்கும், விளைச்சல் வந்தா பணம் கிடைக்கும். They went after money. இன்றைக்கும் நாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே இன்னைக்கு இந்த 2 ஸ்பிரிட் இன்னைக்கு உலகத்தில் வேலை செய்து சபை மக்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இது வேலை செய்கிறது. மாம்ச இச்சையின் ஆவி, மாம்சத்தின் கிரியைகள், இச்சைகளின் கிரியைகள், பாவம், குடிப்பழக்கம், இப்படிப்பட்ட பழக்கத்துக்கு பின்னாலே, மாம்ச கிரியைகளுக்கு பின்னாலே வேலை செய்கிறதான் அஸ்தரோத் ஆவி. நத்திங் பட் த லூசிபர். ஆதியாகம் 4ஆம் அதிகாரத்தில் இருந்து இப்படிப்பட்ட ஆவிகள் அந்த தேசத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது இந்த ஜனங்களை மயக்கி விட வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்துக்கு வந்தார்கள். அந்த தேசத்தில் இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாம் பார்த்து பயந்து அதுக்கு அடிபணிந்து விட்டார்கள். பாவ இச்சைகளை தூண்டுகிற ஆவி. அந்த டெம்பிள் விதமான பாவங்களை செய்வார்கள். அந்த விக்கிரகத்துக்கு முன்பதாகவே பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த தேசம் முழுவதும் பாவமாய் நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா. அதை மாத்திரமல்ல, பணத்தின் பின்னாலே போக ஆரம்பித்தார்கள். தோல்வியை கண்டார்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக நேர்படுத்து. கர்த்தர் ஒருவரையே ஆராதனை செய்.
கர்த்தர் ஒருவரையே நம்பு. நீ பின்னால போகிற அந்த பணமோ, அந்த பாவமோ, அந்த அசுத்தமான வாழ்க்கையோ உன் வாழ்க்கை ஒன்றும் செய்ய முடியாது. பணம் 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 பணத்துக்கு பின்னால ஓடுகிறது. பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆலயத்தை அசட்டை செய்கிறோம். பாவமான வாழ்க்கை, பாவத்திற்கு பின்னாலே ஓடுகிற ஒரு விரைந்தோடுகிற கால்கள், அசுத்தமான வாழ்க்கைகள், பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனை. அவைகளை விட்டு விலக வேண்டும். மற்றவருடைய பொருட்கள் மேல் ஆசைப்படக்கூடாது. ஒரு சின்ன ஆசை கூட வரக்கூடாது இன்னொருடைய பொருட்கள் மேலே. ஏன் இந்த தோல்வி? இத்தனை ஆண்டுகள் வேண்டுமா உங்களுடைய வாழ்க்கையை ஜெயம் பெறுவதற்கு? ஒரு சரியா ஜெபிக்க முடியல, சரியா ஆராதிக்க முடியல, ஆண்டவரை துதிக்க முடியல, ஒழுங்கா ஆலயத்துக்கு வர முடியல. இதெல்லாம் ஒரு சிம்டம் that you are in failure. சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக தேவன் எழுப்பி விட்டிருக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு இடத்திலே உன்னுடைய இருதயம் செவையா இருக்கவில்லை. Set right your heart with God. நான் கிறிஸ்தவன் தான், ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன். நோ, உங்க இருதயம் ஏதோ ஒரு காரியத்தை நம்பி இருக்கிறது. மனிதனை நம்பி இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தால் வெற்றி கிடைக்கும் நினைத்தார்கள், அவளுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. உன்னுடைய இருதயம் தேவனிடத்தில் திரும்பாமல், தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்காமல், மனம் திரும்பாமல், பாவத்தோடு எல்லா வேலைகளையும் நீங்க செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்க எத்தனை வருஷமானாலும் உங்களுக்கு ஜெயம் கிடைக்காது. அல்லேலூயா. உடனே இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள் 4வது வசனத்தில், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். எஸ், ஹல்லேலூயா. the good news, ஹல்லேலூயா. இவ்வளவு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான போராட்டங்களும், எந்த விதமான தோல்விகளிலும் நீங்கள் இருந்திருந்தால் கர்த்தர் அதிலிருந்து விடுதலை கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். கர்த்தர் ரெடியா இருக்கிறார். He is ready. அவர் ஆயத்தமா இருக்கிறார். அஸ்தரோத்தையும் பாகால்களையும் இவர்களை விட்டு விலகினார்கள். கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பணத்தின் பின்னாலே போகவில்லை, விக்கிரகத்துக்கு பின்னாலே போகவில்லை. ஹல்லேலூயா. பாவமான வாழ்க்கை விட்டு விட்டார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான அக்கிரம அசுத்த பாவங்கள் எல்லாம் விட்டு நீங்க விலகி வந்தால் மாத்திரம்தானே ஒரு வெற்றியை கர்த்தர் தருவார். கர்த்தர் சொல்லுங்க, God is able to deliver you from, hallelujah, all kind of situation, terrible situation. ஒரு பயங்கரமான சூழ்நிலை எந்த மனுஷனும் உங்களை விடுதலையாக்க முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் உங்களை விடுதலையாக்க முடியும். கர்த்தர் ஒருவர் தான் உங்களை மேலே கொண்டு வர முடியும். கர்த்தர் ஒருவர் தான் உங்களை சுகமாக்க முடியும். Hallelujah. Only God can heal you. Whatever the situation, hallelujah, bad condition இருந்தாலும் தேவன் சுகமாக்க முடியும். மரித்தவர்கள் உயிரோடு எழுப்புகிற தேவன். Only one thing, set right your heart with God. Praise the Lord. உங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியத்தை விட்டு விலகி, yes Lord, only you, I'll worship you. உம்மையே பின்பற்றுகிறேன், உம்மையே நான் ஆராதிக்கிறேன், உம்மையே பின்பற்றுறேன். ஹல்லேலூயா. தேவனை நேசிக்கணும். பணத்தையும் பொருளையும் கர்த்தரை விட்டு அதிகமாக நீங்கள் நேசிக்கிற பொழுது உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எந்த விதமான சூழ்நிலை இருக்கீங்க. இஸ்ரவேல் 20 வருஷம் 20 years அவர் தோல்வியிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் நினைத்தார், சாமுவேல் மூலமாக கர்த்தர் அவங்களோட பேச ஆரம்பித்த உடனே அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. விட்ட பிறகு 5வது வசனம் சொல்லுது, பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றார். மிஸ்பா என்று சொன்னால் பி செப்பரேட்டட் என்று அர்த்தம். மிஸ்பா என்றால் விட்டு விலகி போக வேண்டும் என்று அர்த்தம். மிஸ்பா என்கிற இடத்துல தான் உன்னை நீ சரிபடுத்திக் கொள்ளுகிற இடம். சரிபடுத்து. ஹல்லேலூயா. முழு மனதோடு
முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடு கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் விடுதலை தருவார். அல்லேலூயா. 6வது வசனம், அப்படியே 6th word, மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியிலே ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாம் பாவம் செய்தோம் என்று அல்லேலூயா அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. மிஸ்பாவிலே அவங்க தண்ணியை ஊற்றினார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னா, you have to pour out your soul. அல்லேலூயா. உன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பதாக ஊற்றிவிட வேண்டும். அல்லேலூயா. empty your heart, empty your heart. கவலையா, துக்கமா, பயமா, வேதனையா, போராட்டமா, எதெல்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிறதோ அதெல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லிடுங்க. எஸ் லார்ட், நான் போகிற பாதை சரியில்லை, என்னை சரிப்படுத்திக்கிறேன், உம்மிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பணத்தை நம்ப மாட்டேன், பொருளை நம்ப மாட்டேன், இச்சைகளின் பின்னால், பாவத்தின் பின்னால், லஸ்ட் பின்னால் நான் போக மாட்டேன், அதெல்லாம் என்னை விட்டு நான் விலக்கி கொள்கிறேன், உன் சமூகத்தில் வருகிறேன்னு சொல்லி உங்கள் இருதயத்தை நீங்கள் ஊற்றுகிற பொழுது என்ன தோல்வி நீங்கள் கண்டிருக்கிறீங்களோ எல்லாம் தோல்வியிலிருந்து கர்த்தர் ஜெயத்தை தருவார். வாட் எவர் த ஃபெயிலியர் யூ ஆர் ஃபேசிங், immediately is ready to give deliverance. Praise the Lord. Hallelujah. இப்படி அவங்க கூடி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது again the Philistines again they came against Israel. அவங்க பயப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்பொழுது சாமுவேல் என்ன செய்தார், ஒரு ஆட்டு குட்டி, பால் குடித்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை அங்கே பலி செலுத்தினார், சர்வாங்க தகன பலியாக. Praise the Lord. என்ன நடந்தது தெரியுமா? ஒரு பெரிய இடிமுழக்க சத்தத்தை ஹல்லேலூயா பெலிஸ்தியர்களை கர்த்தர் கேட்க பண்ணார். வாசிப்போம். ஹல்லேலூயா. 9வது வசனம். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளிச் செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடிமுழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். God works with system. God works with rules and regulation. Praise the Lord. இப்பொழுதுதான் தேவனிடத்திலிருந்து ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும்னா அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்க உடன்படிக்கை கொண்டு வந்தா வெற்றி கிடைக்கும். Praise the Lord. செல்ஃபிஷா நம்ம வாழுகிறோம். எனக்கு கர்த்தர் கொடுப்பார். Praise the Lord. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க என்ன நினைச்சாங்கன்னா உடன்படிக்கை கொண்டு வந்துட்டா வெற்றி கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் மேனிப்புலேட் பண்ணுறோம். we are manipulating God. Lord, I am taking 21 days fasting, you answered my prayer. தேவன் ஒரு சிஸ்டமா ஒர்க் பண்றார். அதற்கு சாமுவேலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். God chose the church to give blessings. சபைக்காக, சபையின் மூலமாக தான் ஆசீர்வதிக்கணும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மந்திரியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஹல்லேலூயா நீ சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். ஆவியானவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சபையின் மூலமாக தான் தேவன் ஆசீர்வதிப்பார். அதுக்கு தான் சாமுவேல் சொல்றாரு, I will pray for you. அவங்க கேட்கிறாங்க, எனக்காக ஜெபம் பண்ணு. அவங்க ஜெபிக்கிறாங்க. உடனே சாமுவேல் ஹல்லேலூயா அந்த பால் குடித்து கொண்டிருக்கிற அந்த ஆட்டுக்குட்டி எதற்காக அதை எடுத்தாங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பரிசுத்தமாக கொடுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சுத்தமான, ஒரு பரிசுத்தமான ஒரு சாக்ரிஃபைஸ் தேவையா இருந்தது. எதற்காகனா, அந்த ஆட்டுக்குட்டியை பார்க்கிற பொழுது அவனுடைய உள்ளம் துடிக்க வேண்டும். ஏனென்றால் நான் செய்த இந்த பாவத்திற்கு என் கண்முன்னாலே ஒரு உயிர் பலி செலுத்தப்படுமானால் அந்த பலி என் மேல் வருகிற தண்டனை அல்லவா, என் தண்டனையை இந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவானவர் அந்த தண்டனை எடுத்தார். எவ்வளவு ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. அவர் சிலுவையை சொல்லும் பொழுது கூட உனக்கு உணர்வில்லாமல் இருக்குமானால் உன் எவ்வளவு தேவனை விட்டு நீ தூரமாய் இருக்கின்றாய். You are far away from God. Come.
Praise the Lord. You have to see அந்த குட்டி, அந்த lamb, சின்ன குட்டி அந்த பலி செலுத்தப்படுமானால் மனிதனுடைய பாவம் எவ்வளவு கொடூரமாய் இருக்கிறது. ஒவ்வொரு முறை பலி செலுத்தப்படுகிற பொழுது ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் நினைக்க வேண்டியது என்ன? ஐயோ, என்னுடைய பாவம் ஒரு உயிரை இழக்கக்கூடிய அளவுக்கு நான் அவ்வளவு கொடூரமானவனாய் என்று நினைத்து தேவனிடத்தில் நெருங்குவதற்காகத்தான் அந்த காலத்திலே கர்த்தர் பலி செலுத்து என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல தண்டனை பெற்றார். உடனே அங்க அந்த பலி செலுத்தப்பட்ட உடனே கர்த்தர் அங்க கிரியை செய்ய ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. சாமுவேல் சர்வாங்க தகன பலி செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கையில் கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கத்தை பெலிஸ்தர் மேல் ஹல்லேலூயா அந்நாளிலே முழங்க பண்ணினார். Praise the Lord. Present your body as a living sacrifice. உங்க உடம்பை, உங்க சரீரத்தை பரிசுத்தமாய் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிற பொழுது உங்க எதிரிகளின் மேலே தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. இயேசுவின் இரத்தத்தை கூப்பிடுகிற பொழுது, இயேசுவின் இரத்தத்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து கர்த்தர் அக்கினியை அனுப்புகிறார். இடிமுழக்க சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பெலிஸ்தர்கள் ஓடி போய்விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் இந்த பெலிஸ்தர் எழும்பவே முடியவில்லை. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இனி ஒரு சத்துரு உன் மேல எழும்ப கூடாது, ஒரு வியாதி உன் மேல எழும்ப கூடாது, ஒரு தரித்திரம் உன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அதுக்கு கர்த்தர் ஒரு வழி வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போறோம். Present your body as a living sacrifice. எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். கண்களை மூடுவோம். கர்த்தர் சமூகத்தை தேடுவோம். நெடுநாளாயிருந்த போராட்டங்களை கர்த்தர் இன்று உங்களுக்கு ஒரு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Set your heart with God to get victory over your situation. Set right. Set right. How long you'll suffer? How long you'll suffer? Don't be fool. முட்டாளா இருக்காத. Come to God. அஸ்தரோத்தை விடுங்க. The spirit of Astaroth, spirit of lust, spirit of violence, இதுதான் அஸ்தரோத்தினுடைய ஆவிகள். Baal, spirit of mammon, going after money, going after business. You don't seek God, don't pray, don't set right your heart, you don't leave that habits. How you will receive victory? It's impossible. It is impossible. If you say, I'm not going to leave this sin, you are under failure. உன்னை நம்பி குடும்பம் இருக்குது. Your family people are trusting you, but you are still, you want to enjoy the pleasures of this world. You want to have all the pleasures of this world. உலகத்தில் சுகபோகமாய் வாழ வேண்டும். You want to enjoy the money what God has given to you. Lavishly you are spending money, but you don't get victory. Set at your heart. This is not the way to repent. Long time battle will end today. The long time battle. உங்க எனிமிகளுக்கு விரோதமாக, உங்க சத்துருக்களுக்கு விரோதமாக ஒரு இடிமுழக்க சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணுவார். Oh, God will stand against your enemy. The Lord will stand against your enemies. Kneel down and before God and repent. Hallelujah. At least you get some time to kneel down and pray to God to get victory over your life. உன்னுடைய எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பதற்காக கர்த்தர் உன்னை முழங்கால் படியிட்டு ஜெபிக்க சொல்லுகிறார். ஆண்டவருக்கு சொல்லப்படும், கர்த்தாவே என்னை பரீட்சை பார்த்து என்னை சோதித்து பாரும், என் இருதயத்தை புடமிட்டு பாரும்.
ஹல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னிப்பேன். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவனாக வாழ வேண்டும் என்பது உமது சித்தமாய் இருக்கிறதே. நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நீ விரும்புகிறீரப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தர் இப்பொழுது ஒவ்வொரு பாவத்தையும் உணர்த்துவார். அதை கவனமா காதுல கேட்டு நாம் எல்லாம் ஜெபிக்க போகிறோம். மோக இச்சைக்கு உட்படாமல் என் சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி எனக்கு கிருபை தாரும். எந்த மோக இச்சைகள் எனக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. லஸ்ட், ஹல்லேலூயா. லஸ்ட் பாவமான வாழ்க்கை, இச்சையான வாழ்க்கை. ஹல்லேலூயா. இச்சிக்கிற எல்லா அசுத்தமான பாவமான அன்கிளீன் லைஃப் ஆண்டவரே என்னை விடு. ஹல்லேலூயா. எல்லாம் கோபங்கள், வைராக்கியங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள் எல்லாம் விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே மாம்ச இச்சைகள், குடிபோதை, விபச்சாரம், வேசித்தனத்திலிருந்து நான் கரைபடாதபடி என்னை காத்துக்கொள்ளும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, அறிக்கையிடுங்க. என் கண்களிலே பரிசுத்தமாக இருக்க ஆண்டவரே என் கண்ணை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்போம். ஹல்லேலூயா. என் சிந்தனை பரிசுத்தமாகும் என்று சொல்லி ஜெபிப்போம். அவிசுவாசனங்கள், பொல்லாத நினைவுகள் என்னை விட்டு விலக்கும் ஆண்டவரே. பிறரை பரியாசம் பண்ணுகிற, மற்றவர்களை கேவலமாய் பரியாசம் பண்ணுகிற அந்த கெட்ட குணத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒருவர் குற்றம் சாட்டுகிறது, குற்றம் கண்டுபிடிக்கிறது. ஹல்லேலூயா. ஃபைண்டிங் ஃபால்ட் வித் அதர்ஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளு, மன்னிப்பு கேளு. ஓ ரபலா ஹலரகா மாமானாக பிறருடைய பொருள் மேல் ஆசைப்படுகிறது. ஹல்லேலூயா. பிறருடைய பொருளை விரும்பாதே. ஹல்லேலூயா. பிறரோடு கோபம், பொறாமை, எரிச்சல், கசப்பு, மேட்டுமை, ஆணவம் இப்படியெல்லாம் கொள்ளக்கூடாது. அரபு ரபா ஷகலரக உதரக பபலரக மமனகட பபலரக மமன நாள் பார்க்கிறது, கிழமையை பார்க்கிறது, வாஸ்து பார்க்கிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் பாவம் செஞ்சினா நீயும் குடும்பத்தையும் சாபத்துக்குள் கொண்டு போகிறாய். If you are seeing vastu and good time, bad time, you are taking your children and grandchildren to hell. Repent. Repent. Rukabala kadura kashakaraka. மனந்திரும்பு, மனந்திரும்பு. ரீகாபாராகா தாலார். நீ மனந்திரும்பவில்லை என்றால் the spirit of antichrist is working in you. நீ மனம் திரும்பவில்லை, சபைக்கு கீழ்ப்படியில, ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியில, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, சபையில் இருக்கிற போடுகிற ரூல்ஸ்களை எகெயின்ஸ்டா நின்னா the spirit of antichrist is working with you. அந்தி கிறிஸ்துவின் ஆவி உன் மூலமாக வேலை செய்கிறது. ஜாக்கிரதையாயிரு. ஒரேபாலா காபாரா. Who is antichrist? Those who stand against Christ. Those who stand against the word of God. வசனத்துக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறவன் அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறான். அந்தி கிறிஸ்துவின் ஆவியாய் இருக்கிறது. ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்புவோம். ஒரேபாலா காபாலா ரகா பாபா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆமென் என்று சொல்லும். ஆமென் என்று நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரிபாலா கரகா மாமானா கரகா பாபாலாரா ஓலாகா தாலாராகா. ஜாதி வித்தியாசம் பார்க்கிறது, அல்லது வரதட்சணை வாங்குறது, ஹல்லேலூயா, அபார்ஷன் பண்ணுகிறது, ஹல்லேலூயா, இது தேவனுக்கு பிரியமல்ல. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி ஜெபிப்போமா. எல்லாம் செடுப்போம், ஜெபிப்போம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல தசமபாக கொடுக்காம பண்றது, கொடுக்காம இருக்கிறது, பொருத்தனை செலுத்தி செய்யாம இருக்கிறது, காணிக்கையில வஞ்சிக்கிறது, இதெல்லாம் பாவம். இதெல்லாம் வச்சுக்கிட்டா எப்படி விடுதலை தருவார் ஆண்டவர்? உன் எதிரிகளுக்கு ஹல்லேலூயா கர்த்தர் அனுமதி கொடுத்து உனக்கு விரோதமாய் எழும்புகளாய் மாறி விடுவார்கள். Oh hallelujah, hallelujah, hallelujah. Seek the Lord, seek the Lord. I am going to worship only you, God. பணம் பொருள் எல்லாத்தையும் விட்டுரு, என்னுடைய இருதயத்தை உன் பக்கமாய் சபைப்படுத்துகிறேன். I'll repent wholeheartedly, Lord. I don't trust any money. I will not trust any man. I will not trust my job or my education. I will not trust any man. I'll trust in you, Lord.
I trust in you. என்னுடைய எல்லாத்துக்கும் உண்மையை நம்பி இருக்கிறேன். நீதான் எனக்கு உதவி செய்வீங்க. அல்ல பணத்தை சம்பாதிக்கிறது ஓடுற, பணம் பணம் பணம்னு ஓடுற, கத்தரை விட்டுட்டு ஓடுற. அதுதான் இன்னைக்கு இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டது. ஜெபிப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நீதியும் உள்ள தேவனே, அன்று சாமுவேல் ஜெபிக்கிற பொழுது ஒரு வெற்றியை கொடுத்து, பலி செலுத்துகிற பொழுது வெற்றியை கொடுத்து, எபினேசர் என்ற ஒரு பெயர் அந்த இடத்துல வைத்து, அந்த கல்லை வைத்து இம்மட்டும் உதவி செய்த தேவன் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றி வந்தது. ராஜா, சாமுவேலின் நாட்களிலே எதிரிகள் எழும்ப முடியவில்லை. கர்த்தர் உன் உள்ளத்தில் இருக்க வரைக்கும், நீ கர்த்தருக்குள் இருக்க வரைக்கும், கர்த்தர் உன்னோடு இருக்க வரைக்கும், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழ வரைக்கும் உன் எதிரிகள் உனக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. உனக்கு விரோதமாய் எதிரிகள் எழும்பினால் அண்டர்ஸ்டாண்ட் somewhere you are wrong. ஒப்பு கொடுப்போம். வாயை திறந்து எல்லாம் ஜெபம் பண்ணுமா. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொன்னீரே. அஸ்திரத்தையும் பாகாலை விட்டு மனம் திரும்ப என்று சொன்னீரே. யாராவது விக்கிரகத்தையும் வணங்கி, ஆண்டவரே, விக்கிரகத்துக்கு பின்னால, பணம் பொருளுக்கு பின்னால, பாவத்துக்கு பின்னால போகிற ஒவ்வொருவரும் யாரெல்லாம் மனம் திரும்பி இருக்கிறாங்களோ கர்த்தர் மன்னியும். கர்த்தர் பக்கமாய் திரும்புங்க. நல்லா ஜெபிக்க ஆரம்பிங்க. முன்பு இருந்ததை போல ஜெபம் பண்ணுங்க. முன்பு இருந்தது போல பைபிள் வாசிங்க. முன்பு இருந்தது போல ஆண்டவரை தேடுங்க. Come to God as like before. Pray, read the scripture, trust in God, leave every bad habits, trust only God. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், as long as you live, no enemy can touch you or your family or your finances. ஒப்பு கொடுத்து செபிக்க ஆண்டவர். பரிசுத்தமான நல்ல தகப்பனே, மனம் திரும்பி யாரெல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்களோ கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் விடுதலை தந்து, சுகத்தை தந்து, விடுதலை கொடுத்து, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெலிஸ்தீர் கரத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தது போல எங்களுக்கும் எங்கள் சபைக்கும் ஒவ்வொருவருக்கும் எத்தனை பெலிஸ்தர்கள் எழும்பியிருந்தாலும் இன்று அவர்கள் இடிமுழக்கத்தின் சத்தத்தை கேட்பார்களாக. இயேசுவின் ரத்தத்தால் யாரெல்லாம் கழுவப்படும்படி கேட்கிறார்களோ ஒவ்வொருவரை கழுவும், சுத்தமாக்கும், பரிசுத்தப்படுத்துவீராக. எதிரிகள் விரைந்து ஓடுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால முதுகை காட்டி ஓடுவார்களாக. இடிமுழக்க சத்தத்தும் எனிமீஸ் கேம்ப்ல கேட்கப்படுவதாக. Let there be thunder in the camps of enemy of God. Hallelujah. Every witch doctors, every witches, every spell, every assignment that comes against the church, in the name of Jesus, let them listen. The thunder voice of God, thunder noise of God. Let the enemy camp be dislocated from the place. In the name of Jesus. 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 Every assignment, every evil person, every evil plans, whichever the Spirit has sent through anybody in this church, anyone, the agent of devil will be, Lord, consumed by the fire of the Holy Spirit in Jesus' name. Lord, we hand over everyone into your hand in Jesus' name. Lord, mark that person in this place, oh God, sent by demon. We hand over into your hand. Let church be sanctified. God is going to sanctify the church. கர்த்தர் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சுத்திகரிப்பு இறங்கிக் கொண்டிருக்கிறது. There will be a sanctification in the church. சுத்திகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. சுத்திகரிப்பு. God is going to change your heart. He will make you like Jesus. I am holy.
You also be holy. Say, open your mouth, say, thank you, Jesus. Call out the blood of Jesus. Yes, Lord. Yes, Lord. ஒவ்வொருவருக்கு விடுதலையாக்கும். Lord, I pray, Lord, every spirit that's sent from hell in Jesus name, நரகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆவிகள், சபைக்கு விரோதமாக, ஆத்துமாக்களுக்கு விரோதமாக செய்வனின் மூலமாக அனுப்பப்பட்ட ஆவிகளை, in the name of Jesus, let the fire of God descend upon that in the name of Jesus. We break that neck in Jesus name. We break that hip in Jesus name. Every plans and every evil works of God, hallelujah, consumed by the fire of the Holy Ghost, hallelujah. Lord, each and every one we hand over, dip them with the blood of Jesus. Every hindrance for the miracle, every hindrance for the healing will be removed by the blood of Jesus. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென்.